கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த வாரத்திலும் வேதத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புக்காக, கிருபைக்காக, கொடுத்திருக்கிற சுகம், பலன், ஜீவனுக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே நம்ம கேள்விப்படுகிற செய்தியை கேட்கும் பொழுது கவலையா இருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியாவில், தமிழ்நாட்டுல கொரோனாவுடைய தாக்கல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்முடைய சகோதர சகோதரிகள், குடும்பத்தின் மக்கள் படுகிற வேதனையை பார்க்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ் ஃபார் வடிவேல். அதனுடைய அப்டேட்டை வந்து ஜெனிஷா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சுபா வந்து வடிவேலுடைய ஒய்ஃப் சுபா ஓரளவுக்கு தைரியமா இருக்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கும் யுஎஸ்ஏ டிஎன் குரூப்ல அதிகமாக ஷேர் பண்ணது போல பீட்டர் ஜெயமாறன் சடனா நேற்று நைட்ல இருந்து ரொம்ப டவுன் ஆயிருக்காங்க. போன வெனஸ்டே அவங்க டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியது. ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸா சென்னையில கல்யாணி ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி டிஸ்சார்ஜ் ஆகாம கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா நேற்று நைட் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. எனிவே கடவுளுடைய கிருபினால இன்னைக்கு சாயங்காலம் கேட்ட நியூஸ் படி ஒரு ஸ்லைட்டா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய தொடுதலுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய ஃபெலோஷிப்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜோஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டேட் கமிட்டில எல்லாம் ஸ்டூடெண்ட் மெம்பரா இருந்தாரு. இப்ப ஹைதராபாத்ல ஒரு ஆக்டிவான ஒரு இஜெஃப் மெம்பர். அவரும் அப்படிதான் 100% லங்ஸ் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்காக இன்னும் நமக்கு தெரிஞ்ச அநேக நம்மளுடைய சர்ச்சிலையும் நம்மளுடைய ஃபெலோஷிப்லையும் குடும்பத்திலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளின் பைபிள் ஸ்டடி நம்ம ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவன் தாமே நம்ம உதவி செய்யறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம அறிந்திருக்கிறது படி 1 நாளாகமத்தினுடைய புத்தகத்தினுடைய கடைசி பகுதி இன்னைக்கு பார்க்கிறோம். மீதி 3 நாட்கள் வந்து 2 நாளாகமத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்மளுடைய மத்தியில் இருக்க சகோதரன் கிறிஸ்டோபர் அவங்க சென்னையில இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. He'll be leading us in prayer. By Christopher. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மியான மாலை வேலைக்காக நன்றி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமா இந்த ஒரு புதிய வாரத்துக்குள்ளாய் கடந்து வர நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுமையாய் நீர் எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதுமானவராக, நீர் எங்களுக்கு சகல விதத்திலும் வழி நடத்துவராக இருந்தபடினால் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் துக்கங்கள், எங்கள் துன்பங்கள், துயரங்கள் இவற்றின் மத்தியிலும் சுவாமி ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கினதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, விசேஷமாய் சுவாமி, கடந்த நாட்களிலே நாங்கள் சகோதரன் வடிவேலுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, நீர் ஜெபங்களை கேட்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் துக்கித்த நேரத்திலும் கலங்கி நின்ற நேரத்திலும் ஆண்டவரே, நீர் கைவிடாதபடி சுவாமி சகோதரனை மட்டுமாய் பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் சகோதரனுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுவாமி சகோதரனுடைய ஆண்டவரை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து நீர் சகோதரனை பாதுகாத்து வழிநடத்தி பரிபூர்ணமான சுகத்தோடு சுவாமி ஆண்டவரை வெளியே வர நீர் திருப்பதாரும். ஆண்டவரை அப்படியே அவருடைய மனைவிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்திருக்கிற சுகத்துக்காய், பலத்துக்காய், தைரியத்துக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து அவர்களையும் தாங்கும், பலப்படுத்தும் சுவாமி. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் சுவாமி சகோதரி இன்னுமாய் மக்களாய் பலப்பட திருப்பதாங்க. அப்படியா சுவாமி, எங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர் பீட்டர் ஜெயமாறனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 26 நாட்களாய் சுவாமி ஆண்டவரே சென்னையில ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கின்ற சூழலில் சுவாமி நேற்றைய தினத்துல சுவாமி அவருடைய சரீரம் ஆண்டவரே இரவு சுவாமி மோசமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்றது சுவாமி. ஆண்டவரே, சூழ்நிலைகளை அறிந்து சுவாமி ஜெபித்தோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே சுகத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் அந்த சாதனுக்காக ஏறெடுத்த எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து சுவாமி ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஆண்டவர் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரை நிறைவேற்றுவனுமாய் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் சகோதரனை பலப்படுத்துவனுமாய் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, அந்த எல்லாம் சுவாமி நார்மல் கண்டிஷனுக்கு வர கிருபைதாரும். ஜீவ சுவாசத்தை நீர் ஊதி சுவாமி ஆண்டவரே சகோதரனை அந்த ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வந்து உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபைதாங்க. சோர்ந்து போயிருக்கூடிய அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய மனைவிக்காக 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சூழல்களை சுவாமி எங்களுக்கு அருமையான மக்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாதிப்புகளாய் கடந்து வரும்பொழுது சுவாமி ஆண்டவரே நாங்களும் துக்கிக்கின்றோம். ஆண்டவரை திகைத்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய திகைப்புகளையும் ஆண்டவரே எங்களுடைய சோர்வுகளை நீர் மாற்றி புதுபலத்தால்
எங்களை நீர் ஆட்கொள்ளணுமாய் கெஞ்சி நிற்கிறோம். இப்படியா சுவாமி எங்களுடைய ஐக்கியத்துல இருக்கக்கூடிய அநேக மக்கள் சுவாமி இந்த நாட்களில ஆண்டவரே இந்த கோவிட்டின் தாக்கத்தினால் சுவாமி பாதிக்கப்பட்டிருக்காள் சுவாமி, அவர்களை எல்லாம் ஆண்டவர் நீர் கண்ணோக்க வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த கோவிட் முற்றிலுமாய் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலிருந்து சுவாமி அப்புறப்படுத்தப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய வல்லமையில நாம மகிமைப்படும்படியாய் கிருபை செய்யுமாய் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே இந்த பாதிக்கப்பட்ட ஆண்டவரே சகோதரன் வடிவேலையும் ஆண்டவரே சகோதரன் பீட்டர் ஜெயமாறனையும் ஆண்டவர் மீண்டுமாய் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே உம்முடைய தெய்வீக வல்லமையில வார்த்தையினால ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு சாமி ஆண்டவரே இந்த இருவரையும் உடைய கரங்களை தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து சுவாமி அண்ணன் பில்லியனையும் உடைய கரங்களை தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடந்த நாட்களிலே ஏற்பட்ட சோர்வுகள் மத்தியிலும் அவர்களையும் நீங்க பலப்படுத்தி பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் அண்ணன் ஆண்டவரே இந்த நாளாகமத்தின் ஆண்ட புத்தகங்களை ஆண்டவரை நாங்கள் படிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த முதல் நிருபத்தை இந்த நாளில நாங்கள் முடிக்க நீர் கிருபை தர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து சுவாமி நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களில் சுவாமி தொடர்ந்து நாங்கள் நிற்கவும் ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டதோடு நின்று விடாதபடி சுவாமி தொடர்ந்து நாங்கள் உமக்கண்டு ஆண்டவரை தொடர்ந்து எங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த நினைக்கிறோம். மீண்டும் சுவாமி நாளை ஆண்டவர் இந்த நாளாகமத்தின் புத்தகங்களை 2வது நிறுவத்தையும் படிக்கும் பொழுது உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களும் கரங்களிலே தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாய் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நிலைத்திருக்க கிருபைதாரும் சுவாமி. ஆண்டவரே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனிலும் சுவாமி எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை நீர் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இணையத்தின் மூலமாய் I think கிறிஸ்டபருக்கு இன்டர்நெட் சேலஞ்சுக்காக ஜோ பண்ணாங்க. அதே நேரத்தில் எனவே தொடர்ந்து நம்ம ஜெபத்தோட கலந்து கொள்வோம். கடந்த 3 வகுப்புகளில் நம்ம பார்த்த காரியங்களை நம்ம குயிக்கா பார்த்துட்டோம்னா இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்பதற்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த நாளாகும் புஸ்தகத்தை எழுதினவர் யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த பின்பு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்பதை நம்ம திட்டமா அறிகிறோம். அதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலை ரொம்ப ஸ்பெசிபிக்கா எழுதக்கூடிய ஒரு நபராக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இஸ்ராவா இருக்கும் அல்லது அவரோடு கூட இந்த நபர்களா இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். முக்கியமா கொடுத்த காரியங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்க்கும் பொழுது தாவீதும் அங்க எருசலேம் ஆலயம் கட்டப்படும் காரியம்தான் இந்த முதல் புஸ்தகத்துல மிக முக்கியமான காரியமா நம்ம பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 9 அதிகாரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஃபுல்லா நேம்ஸா இருக்கேன்னு சொல்லி பார்த்தாலும் கூட நம்ம கற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்கள் இந்த தென் பகுதியில இருந்த 2 ட்ரைப்ஸ் மட்டும் கிடையாது, வடப்பகுதியில இருந்த அந்த 10 ட்ரைபை குறித்தும் நம்ம படிக்க முடிஞ்சிச்சு. அதனால 12 ட்ரைபினுடைய காரியங்களை குறிப்பிட்டு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுலதான் நம்ம பார்த்தோம் நெகேமியா, எஸ்ரா நெகேமியா இந்த 2 புஸ்தகங்களும் இதோடு கூட சேர்ந்து எழுதப்பட்டது. அதனால நம்ம எப்பொழுதுமே 4ஆம் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களோட கம்பேர் பண்ணி படித்தாலும் கூட அதிகமாக எஸ்ரா நெகேமியோட சேர்த்து தான் நம்ம படிக்கணும். இந்த லிஸ்ட் மற்ற எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எஸ்ரா நெகேமியோட சேர்த்து நம்ம பார்க்கணும். அந்த 10 ட்ரைப்ஸ் 12 ட்ரைப்ஸ் மட்டும் இல்லாதபடிக்கு அதர் நேஷன்ஸை குறித்து இருக்கிற கன்சர்ன், விமன் குறித்து அநேக நேம்ஸ் எழுதப்பட்டது நம்ம பார்த்தோம். அதோடு கூட 2 வசனத்துல யாபேசனுடைய ஜபம் இருந்தாலும் கூட அந்த மிக அருமையான ஒரு ஜபத்தை இருந்து நம்ம படித்து கொண்டோம். 2வது நாள் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எப்படி சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக்கினார் என்று நம்ம பார்த்தோம். அதோடு கூட தாவீதுக்கு அந்த தேவனுடைய பெட்டி மேல இருந்த ஒரு அக்கறை, அதை குறித்தும் அவர் தவறான விதத்துல காரியங்களை செய்தது நிமித்தமாக
அந்த உசியா மறிக்க வேண்டியதா இருந்ததை நம்ம பார்த்தோம். அதன் பின்பு தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி அதை செய்ய வேண்டும். பசுத்த த ஹோலினஸ் ஆஃப் காட் குறித்து அவருக்கு உணர்வு வந்து காரியங்களை செய்ததை நம்ம படித்தோம். அன்னைக்கு நம்ம முடிக்கும் பொழுது பார்த்த காரியம் ஆராதனையில டேவிட் அண்ட் வர்ஷிப் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம முடிக்கும் பொழுது அந்த ஆராதனை மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இட்ஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் டெம்பிள், ஏதோ ஒரு டெம்பிளை கட்டி முடிச்சுட்டா போதும், அப்படி இல்லை. அந்த தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனை மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறத நாம் பார்க்கலாம். போன வியாழக்கிழமை நம்ம படிக்கும் பொழுது தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்பும் பொழுது தேவன் அவருடைய குடும்பத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அந்த தீர்க்கதரிசி மூலமா குறிப்பிட்டு சொல்லி ஒரு நித்திய உடன்படிக்கைக்குள்ளாக அழைத்து சென்றதை நம்ம பார்க்கலாம். அது நிமித்தமாக தாவீது தாழ்மையோடு கூட, ஆண்டவரே நீர் என்னையும் என்னுடைய குடும்பத்தை குறித்து நீ யோசிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று அவர் தன்னை தாழ்மைப்படுத்தி சொன்னதை நம்ம பார்க்கலாம். இட் இஸ் வெரி ட்ரூ ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் அஸ். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இப்படிப்பட்ட ஒரு உறவை உண்டாக்கி இருக்கிறார், ஒரு உடன்படிக்கை உண்டாக்கி இருக்கான்னு சொல்றதே ஒரு பெரிய மகத்தான ஒரு காரியம். அதோடு கூட பலவிதமான வெற்றிகளை குறித்து இந்த ஆக்கியோன் எழுதினதையும், தாவீதுக்கு காணப்பட்ட அந்த ஒரு பெரிய தப்பு, பிசாசானவன் அவரை தூண்டிவிட்டது நிமித்தமாக சென்சஸ் எடுத்தது ஒரு பெரிய தப்பு என்பதை இந்த ஆக்கியோன் ஹைலைட் பண்ணி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட தேவன் சொன்ன பின்பு ஆலயத்தை கட்டணும், எப்படியாவது கட்டி முடிச்சணும்னு இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய கருத்துல தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான ஆயத்தங்களிலே அவர் ஈடுபட்டார் என்று நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம பார்த்த மிக முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்துல நமக்குன்னு ஒரு பங்கு உண்டு. அதுதான் நம்ம நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் ஒழிய மற்றவங்க செய்யறதை நான் செய்யணும் அல்லது மற்றவங்க இப்படிலாம் செய்யறதுனால நானும் செஞ்சிடணும் அப்படி இருக்கக்கூடாது. அதனால எனக்கு ரொம்ப பேர்டன் இருக்குது, அதனால நான் கண்டிப்பா அதை செஞ்சு முடிச்சிடுவேன், ஆண்டவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் கட்டி முடிச்சிடுவேன்னு சொல்றது தப்பான ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு சிலர் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு ஈடுபடுவது வருத்தமான ஒரு காரியம். தேவன் தனக்கு சொன்ன காரியத்தை செய்வதற்காக சொல்லிட்டு தன்னுடைய முழு முயற்சியோடு கூட அந்த ஆலயத்திற்கான எல்லா காரியங்களும் செய்து முடித்தார் என்று பார்த்தோம். இன்னைக்கு மீதி இருக்கிற பகுதி நம்ம பார்க்கும் பொழுது இந்த 7 அதிகாரங்களில 4 அதிகாரங்கள் அதிகமாக நேம்ஸ் தான் திரும்ப வர்றதை நம்ம பார்க்கிறோம். முதல் பகுதி நம்ம படிக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம், ஆசாரியர்களுக்கு தேவனுடைய பணி செய்யறவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற இந்த ஒரு புத்தகமா நம்ம பார்க்கிறோம். அதனுடைய சர்வீசஸ் குறித்து இந்த 4 அதிகாரங்களில் குறிக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அதிகாரம் தாவீதை மையமாக வைத்து, அவருடைய ராஜ்யத்துக்கு மையமாக வைத்து அந்த கிங்டம் சர்வீசஸ் என்று நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு சில கருத்துக்கள் நம்ம கண்டிப்பா பார்த்தாக வேண்டும். கடைசி 2 அதிகாரங்கள் தாவீதுடைய சீன் முடிய போகுது, தாவீதுடைய காலம் முடிய போகிறது, சாலமோன் அதை எடுக்க போகிறார் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தாவீது மிக அருமையான ஒரு துதி பாடல, தேவனை துதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இந்த 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதுதான் நம்ம வாசிக்க கேட்கிறோம். நாகர்கோயில இருந்து சகோதரி ஜெனிதா இந்த பைபிள் ஸ்டடியில அவங்களுடைய வாஞ்சைக்கான அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெனிதா இப்ப நமக்காக இதை வாசிப்பாங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் முடிய. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக
நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சௌந்தரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகளெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதைக் கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நோக்கியருளும். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின அந்த அரண்மனை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு. இங்கிலீஷ்ல அந்த வசனம் 20 முடியும். ஆனா தமிழ்ல அதனுடைய கண்டினியூஷன்ல இருக்க நம்ம பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியில ஒரு 22ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக துவக்கத்துல தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளனான பொழுது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சாமுவேல் புஸ்தகத்துல இப்படி நம்ம வாசிக்கல. தாவீது ரொம்ப ஈஸியா அதை ஆர்கனைஸ் பண்ண மாதிரி தெரியல. அதை குறித்து நம்ம திரும்ப படிக்க போகிறோம். ஆனா இந்த 4ஆம் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் அதை மையமாக தான் வைத்து பேசுகிறார். தாவீதனுடைய காலம் முடிய போகிறது, சாலமோனுடைய காலம் துவங்க போகிறது. அதற்கு முன்பாக அவர் செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலின் எல்லா மூப்பர்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். இது தாவீது ஒரு முறை குறிப்பிடப்படல, பல இடங்களில் குறிப்பிடப்பட்டதை நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்க நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், அவங்களுக்கு இந்த ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய அந்த ஆலயத்தின் காரியங்களை சரியான விதத்தில் செய்ய வேண்டும் என்பதை அவர் ஒரு உறுதியோடு இருந்துதான் நம்ம பார்க்கலாம். இந்த 27ஆம் அதிகாரம் இங்க முன்னால வந்துட்டு இதுக்கு பின்னால இந்த பகுதி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நான் ஆச்சரியப்பட மாட்டேன். காரணம், தன்னுடைய ராஜ்யம் இருக்கிறது, தன்னுடைய ராஜ்யத்துல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டா சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் பிளான் பண்ணிருக்காரு. அதன் பின்பு அதே மாதிரி ஆலயத்துக்கும் செஞ்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இட் இஸ் அதர் வே ரவுண்ட். 23ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 5 பேருடைய நம்பர்ஸ் இதுல கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்கலாம். முதலாவது லேவியர்கள், அதை தொடர்ந்து ஆசாரியர்கள், அதை தொடர்ந்து பாடகர்கள், அதே போல வாசற் காக்கிறவர்கள். 26ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது வாசற் காக்கிறவர்கள். அது மட்டும் முடியாதபடிக்கு அங்க இருக்கிற இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை சரியான விதத்துல கவனித்துக் கொள்ளக்கூடிய மற்ற தலைவர்கள், ட்ரெஷரர்ஸ் என்றுதான் ஒரு கமெண்ட்ல ஒரு டைட்டில் தி ட்ரெஷரர்ஸ் போடப்பட்டிருக்கிறது. வெரி வெரி பவர்ஃபுல். அதாவது எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் இந்த பேசேஜ்ல கவர் ஆயிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம ஒவ்வொரு பேசேஜா வாசிச்சு நேம்ஸ் எல்லாம் வாசிக்க முடியாது. நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு சில ஹைலைட்ஸ் உள்ள நம்ம பார்க்கலாம். பட் ஒரு கமெண்டேட்டர் போட்டது போல நான் அதுல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை இங்க கவர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங், கடவுளுடைய பணின்னு சொல்லும் பொழுது இட் மஸ்ட் பி ஆர்கனைஸ்ட் ப்ராப்பர்லி. சும்மா ஹாஃப் ஃபசாடா செய்யறது
மிக வருத்தமான ஒரு காரியம். இட் இஸ் நாட் அ பெர்ஃபார்மன்ஸ், இட் இஸ் நாட் சம்திங் எ ப்ரோக்ராம். அது ஆண்டவருடைய காரியம். இதை வந்து ஆர்கனைஸ்டா செய்யணும் என்பதை வந்து இந்த இடத்துல நல்லா படிக்கிறோம். இந்த நாளாகமத்தினுடைய ஆக்கியோன் அதை குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். என்ன சிஸ்டமேட்டிக்கா அதை மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட சரி நீ செஞ்சிரியா பாத்துக்கல, இட் மஸ்ட் பி ப்ராப்பர்லி சூப்பர்வைஸ்ட். அதுவும் மிக முக்கியமான ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். நம்முடைய ஊழியமா இருந்தாலும் சரி அல்லது திருச்சபையின் காரியமா இருந்தாலும் சரிட்டு இந்த சூப்பர்விஷன் பார்ட் வந்து சில நேரங்களில அடி வாங்குறதை நம்ம பார்க்கலாம். எய்தர் நமக்கு கீழே இருந்து செய்யறவங்க வந்து தப்பா செஞ்சுட்டு போயிடுறாங்க, அல்லது நமக்கு சூப்பர்வைஸ் பண்றவங்க வந்து ஒரு ராங் ஆட்டிடியூடோட ஒரு பாஸ் ஓவர் பண்ற மாதிரி பண்ணிட்டு போதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காலத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்டு என்னன்னா ரோல் கிளாரிட்டி சரியில்லை. நான் வந்து சூப்பர்வைசரா அல்லது ஒர்க்கரான்னு சொல்லி எனக்கே தெரியாது. நான் ரெண்டும் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு இருக்கிறது. இந்த ரோல் கிளாரிட்டி வந்து கஷ்டப்படுகிறது. இன்னொரு பாயிண்ட் நான் யோசிக்கிறது என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் மேனேஜருக்கும் யோசித்து பாருங்க. இந்த ரோல் நீங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா அல்லது மேனேஜரான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா யோசிக்கணும். இஃப் யூ ஆர் கால்ட் டு பி அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் எடுத்தீங்கன்னா, சும்மா அனாவசியமா போயிட்டு மேனேஜர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது தப்பான ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு சிலருக்கு தெரியாது, அவங்க டெசிக்னேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லியிருப்பாங்க, பட் தேல் பி ஜஸ்ட் டூயிங் எக்ஸாக்ட்லி ஒரு மேனேஜர் வேலை. அப்போ மேனேஜருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவான். என் வேலை நீ செஞ்சுட்டு இருக்கப்பா, உன் வேலை வேறப்பான்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சில இடங்கள்ல மேனேஜர்ஸ் வந்து பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பந்தா காட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி, அதாவது நான் சூப்பர்வைஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு they will administrate matters, but they won't manage people, they won't manage money, they won't manage programs properly. So தயவு செய்து இதனுடைய காரியங்களை குறித்து யோசிச்சு பாருங்க. யங் பீப்புள் இருக்கிறீங்க, இன்னும் ஃபியூச்சர் டேஸ்ல you are going to be the leaders of the church and ministries. முக்கியம். 4ஆம் புத்தகத்துல நம்ம படிக்கும் பொழுது ஏதோ நிறைய பேர்களை பார்த்தோம், ஒரு ஆலயத்தை கட்டினாங்க, தாவீதை பற்றி படிச்சோம், அவ்வளவுதான் சொல்லி அப்படி நினைக்க கூடாது. There are some clear-cut guidelines for the ministry and for the church work. மூணாவது, must be carefully done. இந்த பேசேஜ்ல எடுத்து நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அது எத்தனை நாள் செய்யணும், எந்த வேளையில செய்யணும், எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அதனுடைய காரியம் என்னவென்றால், it should be done very carefully. அதே மாதிரி நம்மளுடைய இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில வந்து ஒரு சில சீனியர்ஸை நான் பார்க்கிறேன். சில சீனியர்ஸ் இருக்காங்க. நாங்க வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த கமிட்மெண்ட் லெவல் கம்மி தான். அது சர்ச்சா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், கமிட்மெண்ட் லெவல்னு சொல்லும் பொழுது ரொம்ப கம்மியா இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. கமிட்டட்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி த ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட். அவங்களுக்கு டைமுக்கு வரேன்னு சொன்னா வரமாட்டாங்க. மணி காரியங்களை குறித்து பேசினா ஒரு வேக்னஸ் இருக்கும், ஒரு நீ செஞ்சிரு சொன்னா அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. அது மாதிரி நிறைய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, வார்த்தையிலையும் சரி, அவங்களுடைய மற்ற உறவுகளில் எல்லா காரியங்களிலும் ஒரு கமிட்மெண்ட் இல்லாதபடிக்கு அப்படியே ஒரு சூப்பர்ஃபிஷியலா வாழ்ந்து கொள்ளக்கூட இருக்கிற காரியத்தை அதிகமாக பார்க்க முடிகிறது. ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், மற்றபடி எவ்ரிபடி. அதனால சீனியர் பீப்புளும் அஃபெக்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாலிடிக்ஸ் அண்ட் செக்யுலர்ல எல்லா இடத்துலயும் போகும் பொழுது people with commitment we need. Not only we need skilled people with character we need சொல்லிட்டு. அதனால இந்த ஒர்க்கை கவனமா கவனிக்கிறதுக்கு அந்த வேர்ட் அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட் மிக தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல இந்த 4 அதிகாரங்களை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது இட் இஸ் அ ரியல் டீம் ஒர்க். இப்ப இந்த லிஸ்டை நீங்க பாருங்களேன். லேவியர்கள், ஆசாரியர்கள், பாடகர்கள், வாசல் காக்கிறவர்கள், அதோடு கூட
தேவனுடைய ஆலயத்தினுடைய பொருட்களை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் சேர்ந்து போகக்கூடிய காரியமும் மிக தேவை. இப்ப ஆசாரியர்களுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே ஒரு யூனிட்டி வேணும், அவங்களுக்குள்ளே ஒரு டீம் ஸ்பிரிட் வேணும். நம்ம பின்னெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு மாசத்திற்கும் ஒரு கூட்டத்தார் செய்யணும். இந்த 3 குரூப்பா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கூட்டத்தார் முதலாவது செய்வாங்க, அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சீட்டு போட்டு அவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடிக்கு, டீம் ஒர்க் இல்லாதபடிக்கு இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் இட் ஒன்ட் பி ப்ராப்பர்லி டன். ஸோ தாவீது இதை மெட்ரிகுலஸா பிளான் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதோடு கூட ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம சொல்லியிருப்போம், கேட்க மாட்டாங்க. அது பிறகு வெற்றி, நம்ம செய்யற காரியங்கள்ல வெற்றி இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய காரியங்கள், நம்மள சில சர்ப்ரைசஸ், அது மாதிரி சில காரியங்களையும் நிறைய பார்க்கலாம். அண்ட் டெஃபினட்டா நம்மளுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற காரியங்கள் கிடைக்காம இருந்து நம்ம we have to be equipping ourselves, ட்ரைனிங் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பேசேஜை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாமே ஒன் ஆர் அதர் வே ஹைலைட் ஆயிருக்கு நீங்க பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நேம்ஸை பார்த்துட்டு அதோட நின்று விடாதீங்க. இந்த மாதிரி காரியங்களை, இந்த 4ஆம் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் தாவீதினுடைய டீம்ல இருக்கிற மக்கள் அல்லது தாவீது பிளான் பண்ணிருக்கிற மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு கவனமா கவனித்து பார்த்திருக்கிறார் என்பதை யோசிச்சு பார்க்கிறது மிக மிக அவசியம். இது வெரி மச் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ். அதனால நம்மளுடைய ஊழியத்திற்கு, நம்மளுடைய திருச்சபைக்கு கண்டிப்பா கம்பேர் பண்ணலாம், அதுல டவுட்டே கிடையாது. கரெக்டா கண்டிப்பா இதை நம்ம கம்பேர் பண்ணி படிக்க வேண்டியது அவசியம். ஸ்பெசிபிக்கான வசனங்கள் போடல. அதுல ஒரு சில ஹைலைட்ஸ் நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது 23ஆம் அதிகாரத்துல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை நான் பார்த்தேன். லேவியர்கள், ஆசாரியர்கள் பணி செய்யணும், எல்லாம் சேர்ந்து செய்யணும், எல்லாத்தையும் சிறப்போடு செய்யணும், அர்ப்பணிப்போடு செய்யணும். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கடைசி பகுதி. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து, ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் லக்கத்திற்கான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாய் இருந்தது. அந்த ரோல் கிளாரிட்டி, அதாவது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. நம்ம பார்க்கலாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் செய்யணும், கமான்னு சொல்லி போட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல முதல் பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து. இதை நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். இந்த ஹிஸ்டரி புக் நம்ம படிக்கும் பொழுது சரித்திர புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனம் அப்படியாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஆராதித்திருக்காங்க, அவங்க பலி செலுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த பலிபீடத்துல வெளிச்சம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அடுத்த நாள் காலையில வந்த உடனே ஆசாரியனுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, நைட் ஃபுல்லா எரிஞ்சிருக்கிறது, அதனால சாம்பல் இருக்கும். அந்த சாம்பலை சுத்தம் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபயர் போடணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்க காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்துன்னு சொல்லி போட்டிருக்குது. as believers நம்ம அதான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குவாய்ட் டைம், நம்முடைய பர்சனல் வர்ஷிப், அதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது உண்டு. ஃபேமிலி ப்ரேயர், அண்ட் தென் சில சர்ச்சஸ்ல நான் பேசிக்கிட்டு இருக்கிறது போல ஒரு சில சர்ச்சஸ்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இட் கேன் பிகம் மெக்கானிக்கல். காலையில 6:30 மணி ஆச்சா சர்ச்சுக்கு போயிடணும், ஈவினிங் 6:30 மணி ஆச்சா நம்ம சர்ச்சுக்கு போயிடணும். அது பிறகு ஒரு மெக்கானிக்கலா ஏதாவது ஒரு 2 பாடலை பாடுறது, ஒரு பேசேஜை வாசிக்கிறது. அது பிறகு நமக்கே எய்தர் ஜப புஸ்தகத்தில் இருக்கிற ஜபத்தை வாசிக்கிறா இருக்கலாம், அல்லது நீங்க ஒருவேளை இண்டிபெண்டன்ட் சர்ச் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா அந்த பாஸ்டருடைய அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரேயருக்கும் நம்மளுடைய கமிட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாதபடிக்கு. காரணம் பாஸ்டர் அப்படி ஜோம் பண்ணாதான் பிடிக்கும் அவருக்கு. அதனால அதே மாதிரி நம்மளும் அந்த ப்ரேயர் புக்கை வாசிக்காதபடிக்கு நம்மளே ஜோம் பண்ணும் பொழுதுமே பாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஜோம் பண்ணிட்டு நைட் வந்துடுவோம். ஒரு அர்ப்பணிப்பே இல்லாதபடிக்கு
போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே துதி ஸ்தோத்திரங்கள் வாயிலிருந்து தான் வரும் ஒழிய இருதயத்திலிருந்து வராம இருக்கும். அது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் திங். நம்ம ஈவன் நம்மளுடைய குவைட் டைமே அப்படி போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் பேக். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல பார்க்கும் பொழுது நிறைய டைம்ஸ் என்னுடைய குவைட் டைம் வந்து இட் பிகேம் வெரி மெக்கானிக்கல். காலையில் எழுமணும்னா குவைட் டைம் எடுக்கணுமே சொல்றதுக்காக உட்காந்து எடுத்துட்டு தூங்கி வளைஞ்சு அது பிறகு முடிக்கும் பொழுது ஒரு விதமான ஃபீலிங் இருக்காது. ஆண்டவருடைய பிரச்சனத்தில் இருக்கும் என்ற ஒரு ஃபீலிங் எல்லாருபடிக்கு போயிடும். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 25ஆம் அதிகாரத்துல இந்த சின்ன பகுதியை நான் பார்க்கும்போது ரொம்ப ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளையின் பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுர மண்டலங்களாகிய கீத வாக்கியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், ஏதோன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடு கூட அவர்கள் இலக்கத்திற்கு 228 பேர் இருந்தார்கள் சொல்லிட்டு 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசனமாய் முறை வரிசைகளாய் சீட்டு போட்டு கொண்டார்கள். இந்த பேசேஜ் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் நம்ம ஹைலைட் பண்ணி ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் வசத்தில் இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 3 பேர் தான், ஆசாப், ஏதோன், ஏமான். அவங்க வந்து நம்ம சங்கீத புஸ்தகத்திலையும் பார்ப்போம் ஆசாபுடைய சங்கீதங்கள் சொல்லி. இவங்க தான் பெரிய குயர் மாஸ்டர்ஸ். நிறைய பாடல், ஆசாப் வந்து 11 பாடல் எழுதியிருக்கான்னு சொல்லி 12 பாடல் எழுதியிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சங்கீதங்கள் எழுதின தேவனுடைய மனிதர்கள். அவங்களுக்கு கீழே அவங்களுடைய பிள்ளைங்க, அவருடைய தகப்பன்மாராகியன்னு போட்டிருக்குது. அவருடைய பிள்ளைங்க they were trained and அத வந்து நம்ம இன்னைக்கு சில இடத்துல குயர்ன்னு சொல்லிட்டு குயர் மாஸ்டர் கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். பட் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சர்ச்சஸ்லயும் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் த மியூசிக், பாடல்களுக்கும் அதனுடைய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்லாம் போட்டு இருக்கிற காரியத்தை யோசித்து பார்க்கணும். செக்குலர் மியூசிக் குரூப்ல பார்க்கும் பொழுது ரொம்ப ஹை லெவல் கமிட்மெண்ட், வெரி ஹை. ஒரு 100 பேர் 200 பேர் வயலின் போட்டாலும் அது அவ்வளவு தூரத்துக்கு டிசிப்ளினா இருக்கிற பார்க்கலாம். அவங்களுடைய லைஃப் வந்து ஒருவேளை பிறகு மோசமா இருக்கலாம், பட் அந்த பிராக்டிஸ், அந்த காரியங்கள் சொல்லும் பொழுது அதே மாதிரி அந்த கொயர் மாஸ்டர்ஸ் அல்லது அந்த லீடர்ஸ், அவங்களுடைய மாரல் லைஃப், அவங்களுடைய எத்திக்கல் லைஃப், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஏஆர் ரஹ்மானை பற்றி ஐ அட்மயர் ஹிம். ஐ விஷ் தட் ஹி இஸ் a Christian. Right, he was a Hindu but now he's a Muslim. And ஏஆர் ரஹ்மான் சில ப்ரோக்ராம்ஸ்ல வந்து அவரை பற்றி பேசும் பொழுது மை குட்னஸ், அதாவது அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேன் ஆஃப் கேரக்டர், அவருடைய அந்த எல்லா குவாலிட்டிஸ், வெரி ரிச்லி பிளஸ்ட் பை த மியூசிக். அதாவது அவருக்கு தாழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்டியன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய அல்லது டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு செக்குலர் வேர்ல்ட்ல இருக்காங்க அண்ட் கிறிஸ்டியன்லயும் இருக்கிறாங்க. ஐ திங்க் வி ஹவ் டு டேக் நோட் ஆஃப் இட். ஐ எம் நாட் சேயிங் தட் உங்க சர்ச்சு, உங்க ஆர்கனைசேஷன்ல சர்ச் சூப்பரா கொயரை மாத்துங்க நான் சொல்லல. ஆண்டவர் உங்களுக்கு அது மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்தா நான் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பாடுவதை கருத்தோட பாடணும். அங்க வந்து தேவனுடைய பிரசனத்தை உணரணும். அது வந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். இந்த பகுதியில நான் முக்கியமா கவனிக்கிறேன். சிறியவர்கள், பெரியவர்கள், ஆசானும் மாணாக்கனும், பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க. ஆனாலும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வர்ஷிப் அங்க இருந்ததை நம்ம பார்க்கலாம். எங்க நம்ம குறைவுபட்டிருக்கோமோ யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஒருவேளை நமக்குள்ளேயே ஒரு சின்ன டீம் மாதிரி டெவலப் பண்ணாலும் பரவாயில்ல. 4-5 பேர் சேர்ந்து நீங்க பாட போறீங்கனாலும் கூட அதுலயுமே ஒரு டிசிப்ளின், அதுலயுமே ஒரு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு இந்த வர்ஷிப் லீட் பண்றது, சிங்கிங் லீட் பண்றது வந்து இட் இஸ் அன் ஆர்ட்.
இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி. இப்ப இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்கு முன்னால மதுரையில் இருக்கிற சவன் ஜானி லீ, பழைய சாப்போக்கர், அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அங்கிள் டு யூ ஹேவ் அ பேப்பர் ஆன் ஹவு டு லீட் த மீட்டிங்ஸ், அது இருந்தா எனக்கு அனுப்பி வைங்க, ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட், ஐ டோன்ட் ஹவ் அ பேப்பர், பட் என்னுடைய மென்டர் ப்ரொஃபசர் கருணாகரன், he has a paper on that, how to lead a meeting. Professor Karnagaran is very very particular. காலேஜ்ல செக்குலர் குரூப்ல அப்படி லீட் பண்ண, நல்லா லீட் பண்றதுக்கு பீப்புளை ட்ரெயின் பண்ணும் பொழுது ஏன் நம்மளுடைய மினிஸ்ட்ரியில சர்ச்சஸ்ல அது செய்வதில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய பேஷன். ரைட், வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடும், ஏதோ ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரிட்டு அந்த காலேஜ்ல மைக்க பிடிக்கிற மாதிரி கத்திக்கிட்டு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லி கத்துறதும், அந்த நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளுடைய வாய்ஸ், ஹேர் ஸ்டைல், அதுலதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒழிய அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ்ல மிஸ் பண்ணிடுறோம். தட் திங்க் அபவுட் இட், தட்ஸ் ஒன் ஆஃப் மை கன்சர்ன்ஸ். ஃபியூச்சர் டேஸ்ல இட்ஸ் கோயிங் டு பி வெரி பேட். மியூசிக்கை வந்து பிசாசு திருடிட்டு போவோம். நம்மளுடைய மியூசிக்னாலேயே நம்மளை கெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல இந்த 3 டீமும் சேர்ந்து செஞ்சது போல நம்ம பாடலுக்கும் மியூசிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதோடு கூட 26ஆம் அதிகாரத்துல வாசிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த வசனம் ரொம்ப யோசிக்க வைத்தது. காரணம், இந்த ஆக்கியோன், 4ஆம் புத்தகத்தினுடைய ஆக்கியோன், நான் முன்னாலே சொல்லிட்டு இருக்கேன், 2 காரியம் தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவருக்கு முக்கியம் வந்து தாவீது கிரேட். அவள் பச்சைபாட்டை செஞ்ச பாவத்தெல்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. தாவீது கிரேட், இந்த மாதிரிதான் அவரு சொல்ல விரும்புகிறார். 2வது வந்து தாவீது ஆலயத்தை கட்டுவதற்காக இருக்கிற துடிப்பு அவருக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் அவருக்கு ரொம்ப பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 27, 28 வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலாக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களில் பொக்கிஷங்களை எல்லாம் அந்த செலோத்மேத் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரு ட்ரெஷரர் அல்லது ஒரு ஓவர்சியர் வச்சு பார்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும், தட் இஸ் த ப்ராஃபட் சாமுவேல், கீசின் குமாரனாகிய சவுலும், நேரின் குமாரனாகிய அப்னேரும், செருவாவின் குமாரனாகிய யோவாபும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தையும் செலோமத்தின் கையின் கீழும் அவன் சகோதரன் கையின் கீழிலும் இருந்தது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ஈஸியா அவாய்ட் பண்ணிருக்கலாம். காரணம், எத்தனையோ லட்சத்தை குறித்து போட்டு இருந்துச்சு. நம்ம போன தடவை வாசிச்சோம். தாவீது அவ்வளவு தூரத்துக்கு சேர்த்து வச்சிருக்காரு ஆலயத்திற்காக. அண்ட் இதுல ஹைலைட் பண்றது தாவீது. அப்படி இருக்கும் பொழுது why they have to mention அட்லீஸ்ட் சாமுவேல் பேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவர் தான் ஃபர்ஸ்ட் தாவீதை உருவாக்குனாரு, அதனால சாமுவேல் பேர் இருக்கு. சவுலு தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சவர். அதன் பின்பு ஈவன் யோவாபுடைய கடைசியில நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது யோவாபுடைய காரியமே நல்லா இல்லை. அப்படிப்பட்ட இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஆக்கியோன் இதை மென்ஷன் பண்றாரு. எனக்கு அது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. when I'm doing something, am I ready to acknowledge, give credit to people? அதுவும் எனக்கு பிடிக்காதங்க யார் இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம். that's a human nature. அதனால இது ஒரே ஒரு வசனம் தான், பட் ஆனாலும் அதுல ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். தம்பிமார், தங்கச்சிமார், உங்களுடைய யங் ஏஜ்ல டிசிப்ளின் யுவர் மைண்ட். அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஸ் டு கம் பாசிபிள். மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுத்துருங்க. நான் சேர்த்தேன், நான் தான் உயிரை கொடுத்து பண்ணேன், இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு தாவீது பெருமையா நின்று விடாதபடிக்கு அவங்களுக்கு சாமுவேல், சவுல், அப்னேர் மற்றும் யோவாப் பண்ண காரியங்கள் கூட ரெகக்னைஸ் பண்ணி குறிப்பிட்டு நம்ம பார்க்கலாம். 27ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறது என்னன்னா, தாவீதனுடைய அரசாட்சியில கவனித்து கொண்ட மக்கள். முதல் 15 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது
ஒவ்வொரு மாசத்திலையும் ஒரு கூட்டத்தார் தாவீதை கவனித்துக் கொள்ளணும், ராஜாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். அது வந்து நம்ம ஒரு அதாவது இந்த ஆஸ் அ கிங் அவரை கவனிக்கிறதுக்கு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நம்பர் பண்ணி 12 மாதத்திற்கும் யார் யார் பார்த்துக்கொள்வா, சேனாதிபதி யார் என்று போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். ரைட். ஒருவேளை ஸ்பிரிச்சுவலா நான் இதுல என்ன கொண்டாடு வரும்போது சொன்னா, நம்மளுடைய லீடர்ஸ், பிஷப்ஸ் பெரியாளான பிறகு நம்ம காருக்கு முன்னால 2 கார் போகும், நம்ம காருக்கு பின்னால 4 கார் வரும், அப்படி இருப்போம் பாத்தீங்களா? அப்படிலாம் போகும் பொழுது we had to be careful. That's very very serious matter. இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்டியன் லீடர்ஸை பார்க்க முடியாது, அவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள். ஆனா இன்னைக்கு worldly people, I can go on with many examples. Classical example, சாகிறதுக்கு முன்னால அப்துல் கலாம் என்ன மனுஷன், அவனுடைய அந்த செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஷில்லாங்ல. அவர் சொல்லியிருக்காரு, he is not a president, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி முடிஞ்சு போச்சு, ஆனா he is going, அதனால ஃபார்மர் பிரசிடென்ட் வராதுன்னு சொல்லிட்டு ஷில்லாங்ல they are taking care of him. அந்த செக்யூரிட்டி வந்து வெயில்ல, அந்த ஓப்பன் வண்டியில வெயில்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்துல் கலாம் felt very bad. அந்த யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு he told him, it's a history, he told him, you go and take rest in my room. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுன்னு சொன்னாரு. ஆனா போன பிறகு அவர் மறிச்சு போயிட்டாரு. லுக் அட் தட், லுக் அட் தட். நேத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அடுத்த குரூப்ல சொல்ல முடியாது, நம்ம குரூப்ல சொல்லலாம். நேத்து சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நான் டிராவல் பண்ணும் பொழுது லேடி போலீஸ் வந்து இதுல போடாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காராம். அவங்க வெயில்ல வந்து நிக்கிறதுக்கே வேண்டாம், லேடி போலீஸை போட வேண்டாம்னு சொல்லிட்டு. காரணம் போலீஸ் வந்து அவருடைய கருத்துல இருக்குது. அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் கிவன் அன் ஆர்டர். மை காட், மை காட். என் ஒய்ஃப் அதை வாசிச்ச உடனே சொன்ன ஒரு காரியம், லுக் அட் தட், ஹவு ஹி சோ தாட்ஃபுல். எனிவே, மற்றவங்க கோவப்படுவீங்க, ஆண்கள் மட்டும் வெயில நிற்கலாம், பெண்கள் நிற்க கூடாதா, அவங்க அதுதானே வேலை அவங்களுக்குன்னு சொல்லலாம். பட் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய பெரிய கேள்வி என்னன்னா, நம்மளுடைய பிஷப்ஸுக்கு, நம்மளுடைய தலைவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அப்படிப்பட்ட தாட்ஃபுல்னஸ் இருக்கு? அதான் கேள்வி. நீங்க செய்யறீங்களோ செய்யல, அதெல்லாம் ரெண்டாவது கேள்வி. How much we are thoughtful about others. ரைட். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், அவ்வளவு தூரத்துக்கு தாவீதை கவனித்துக் கொள்வதற்கான சிஸ்டம் பிளான்ஸ் were there and they were doing it very sincerely சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே போல 16ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியும் சரி, 25ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா செய்த காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். I'll just read one verse. 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் ஆஸ்மாவைத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருகங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டக சாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும் நிலத்தை பயிரிட வேண்டிய வயலிலும், அது மாதிரி ஒரு லிஸ்ட போட்டு இது எல்லாம் கவனிக்கிறதற்கு யார் யார் பொறுப்படுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதாவது கிங்குடைய ஓவர்சியர்ஸ், கிங்க்கு இந்த ராஜ்யத்துக்கு நிறைய இருக்குது, ராஜா கவனித்துக்கிறாங்க. அதே நேரத்துல அதனுடைய அந்த பொறுப்படுத்தி காரியங்களை செய்யக்கூடியவங்க. நம்மளுடைய பாஷையில சொல்ல போனா மினிஸ்டர்ஸ், ஹெல்த் மினிஸ்டர் அல்லது ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதனுடைய கடைசி பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம குயிக்கா வாசிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போலாம். தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனா இருந்தான். அண்ட் அட்வைசர். இன்னைக்கு நம்ம சொல்றோம் சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைசரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. தாவீதினுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், சித்தப்பா. அக்மோயின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான். ஆக்சுவலா அது இங்கிலீஷ்ல பார்க்கும்பொழுது பார்க்கிறோம், he was taking care of the children of the king. ராஜாவுடைய கிங்ஸை பார்க்கறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நபர் தான் இஸ் இன்சார்ஜ். அதுக்கு கீழே நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பட் he is responsible to take care of the children. அகித்தோப்பேல்
ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அக்கியானின் ஊசாய் ராஜாவின் தோழனாய் இருந்தான். ராஜாவின் தோழனாய் இருந்தான். கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து கிங்குடைய பர்சனல் செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. அடுத்தது பெனாயாவின் குமாரன் யோய்தா அபியாதரும் அகிதோப்பலுக்கு உதவியா இருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படை தலைவனாய் இருந்தான். இதுல என்ன இருக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. இது மாதிரிதான் நம்ம லிஸ்ட்ல நிறைய பேரா இருக்குல்ல. இதுல ஒரு 300 லிஸ்ட் நம்ம நினைப்போம். பட் we can bring out some solid points. Number 1, நான் சொன்னேன் 4வது செஞ்சுரியில 5வது செஞ்சுரியில தான் இது எழுதியிருப்பாங்க. எஸ்ரா நிறைய காரியங்களை விட்டுட்டு முக்கியமானது மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. பை தென் அவங்களுக்கு நல்லா தெரியும் யோவாப் வந்து செத்து போயிட்டான். யாரு? சாலமோனே அடிச்சு கொள்ள வேண்டியதா இருந்துச்சு யோவாப். ஏன் யோவாப் ராஜாவின் படைத்தலைவனா இருந்தான்னு சொல்லணும். அதை விட்டுருக்கலாம். அவன் தான் மோசமானச்சே கடைசியில. ஆனா தாவீது இருக்கும் பொழுது he was so clearly he was clear. அவனுக்கு இருந்த வீக்னஸ் நம்ம தனியா படிக்கணும். யோவாபுடைய கேரக்டர் படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். பட் அதை மென்ஷன் பண்ணதை நம்ம பார்க்கலாம். அகிதோப்பேல் அவனுடைய ஞானமெல்லாம் போய் வேஸ்டா போய் அவனுடைய சஜஷன்ஸ் எல்லாம் வேணா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அவனுடைய பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு பொறுப்படுத்த காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு கூட இருக்க வேண்டிய ஒரு கோர் டீம், ஒரு க்ளோசர் சர்க்கிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we may not be like தாவீதை போல ஒரு பெரிய ராஜாவா இருக்க மாட்டோம், அல்லது மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய பொறுப்படுத்திக்க மாட்டோம், பிஷப்பு இது அதுன்னு சொல்லி நம்ம இல்லாம இருக்கலாம். பட் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வோம், ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி செஞ்சாலும் we need to have right people, advisors. நாட் ஒரு பேரளவுக்கு ஒரு அட்வைஸ்ன்னு இல்லை, அல்லது ஒரு வயசானவர் இருக்கணுமே சொல்றதுக்காக இல்லை. somebody who is really wise, புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனா இருந்தான். ரைட், ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ணக்கூடியவங்க, தைரியமா இருக்கக்கூடியவங்க. அண்ட் கடைசியில வாசிக்கிறது போல படைத்தலைவனா இருந்தான். யாரும் பக்கத்துல போக முடியாது. அவனை நம்ம யோவாபுக்கு அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ சேலஞ்ச் யூ. கண்டிப்பா நான் சேலஞ்ச் தான் பண்றேன். நீங்க மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ணும் பொழுது யூ நீட் டு ஹாவ் people like that. Have some good mentors, have some good same level leaders, and have some team of people who will be with you. Young people, I really want to pray for you. I challenge you. நீங்க உங்களுடைய மினிஸ்ட்ரியில வளர்ந்து கொண்டே போகும் பொழுது எப்பவுமே keep that in mind. ஒரு பெரிய சவால் என்னன்னா லீடர் will be alone. அதுதான் இப்போ பெரிய ஒரு philosophy. லீடர்ஷிப்ல பாத்தீங்கன்னா லீடர் வந்து தனியா தான் இருப்பான், அவன் கூட யாருமே போக முடியாது, பக்கத்துல போக முடியாது சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஐ டோன்ட் திங்க் சோ. ஜீசஸ் வாஸ் நாட் லைக் தட். எனக்கு வந்து சுப்ரீம் எக்ஸாம்பிள் ஜீசஸ். See, Jesus was extremely busy. அப்படி இருக்கும் பொழுது he had a team. 70 people were there and 12 people were there, very much selected people. 12 people அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள இருந்துமே சில சமயத்துல 4 பேர் போறாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் 3 பேர் போறாங்க. ஒரு சில நேரத்துல தான் அந்திரையை ஜாயின் பண்ணிருக்காரு, அல்லது 3 பேர் தான். க்ளோசர் சர்க்கிள். நாட் ஓன்லி தட், கடைசியா போறதுக்கு முன்பால அவருடைய மார்புல சாஞ்சிருந்த யோவான், அவர் சிலுவையில இருந்து பேதுருவை பார்த்து நீ சர்ச்சை கவனிச்சுக்கப்பான்னு சொல்லலையே, யோவானை பார்த்துதான் எங்க அம்மாவை கவனிச்சுக்கன்னு சொல்றாரு. ஸோ வெரி க்ளோஸ் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸ் லைஃப்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு அப்படி இருந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் மினிஸ்ட்ரியில அப்படி இருக்காங்களான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். மினிஸ்ட்ரி லைஃப்லயும் சரி, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மக்கள் தேவை என்பதை மறந்து போக வேண்டாம். அதனாலதான் அந்த கடைசி பகுதியை வாசிக்க 28, 29 அதிகாரங்களை 5 பிரிவா நம்ம பிரிக்கலாம். 28ஆம் அதிகாரத்துல அதிகமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து 23 வசனத்திலே வாசிச்சிட்டோம். அவர் ரொம்ப வயதாயிடுச்சு, அவர் ஆலயத்துக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு 28ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள்.
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் சொல்லிட்டு திரும்பவும் அந்த அதே காரியத்தை குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். சோ இதுல இருந்து ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டியது, 1 நாளாகவும் புஸ்தகத்தினை எழுதின ஆக்கியோன் கிரனலாஜிக்கலா எழுதல. வயதானவரா கிழவரா இருக்கிறான்னு சொல்லிட்டு 23ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்துல அதை தொடர்ந்து இருக்கிற பகுதியை வாசிக்கல. இதுக்கு முன்பாகவே ஆலயத்தினுடைய அதனுடைய ப்ரிப்பரேஷன் குறித்து போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இதுல ஐ வாண்ட் டு மேக் ஒன் அப்சர்வேஷன். என்னன்னு சொன்னா, நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறதுக்கும் இதற்கும் ஒரு சில சேஞ்ச் வந்து நம்ம டக்குன்னு பார்க்க முடிகிறது. முதல் மிக முக்கியமான ஒரு காரியம், நம்ம சாமுவேல் புஸ்தகத்திலையும் படிச்சோம், ராஜாக்கள்லையும் படிக்கிறோம். சாலமோன் ஜஸ்ட் லைக் தட் ராஜாவாகலையே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தாவீது வயது சென்றவனா இருந்து அது பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ராஜாவா உண்டாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா 4ஆம் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் ரொம்ப ரொம்ப சிம்பிளா எழுதிட்டார். சாலமோன் became king and David made Solomon as a king சொல்லி எழுதிட்டார். அப்படின்னா போய் சொல்லிட்டாரா? 4ஆம் புஸ்தகம் எழுதினவர் வந்து நிறைய காயிண்ட மறைச்சிட்டு போய் சொல்லியிருக்காரா? இல்ல. அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது நல்லா கவனிக்கணும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் செஷன் சொல்லிட்டே இருக்கேன், எந்த காலத்துல எழுதினது, யாரால் எழுதப்பட்டது நம்ம சொல்லிட்டே இருக்கணும் முக்கியம் சொல்லிட்டு. இதுல இந்த டிவைன் பிளான் தான் முக்கியம். இந்த 4ஆம் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் உடைய துடிப்பு என்னன்னா, this is God's plan. I wanted to construct, but God did not allow me. Then he told me, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு சாலமோன், அவன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பான், உன்ன மாதிரி ரத்தம் ரொம்ப சிந்த மாட்டான், அவன் தான் கட்டுவான் சொல்லிட்டு ஆண்டவர் திட்டமா சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். சோ இந்த 4ஆம் புஸ்தகத்தினுடைய ஆக்கியோனுடைய எண்ணம் எல்லாமே டிவைன் பிளானுக்கு முக்கியமே இருந்துச்சு ஒழிய, சாலமோன் எப்படி கஷ்டப்பட்டு வந்தான், அதுக்காக தாவீது என்னெல்லாம் பண்ணாரு, மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா எழுதுறதுல he was not interested. 28ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் இஸ்ரவேல் அனைத்திலும் மேலும் என்றென்றைக்கும் ராஜாவா இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டார் இல்லாளிலும் என்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் என்னதான் தெரிந்து கொண்டார். என்னுடைய வீட்டுல நிறைய பிரதர்ஸ் இருந்தாலும் அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பனின் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். அது வந்து காட்ஸ் எலெக்ஷன் என்ற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். காட் எலெக்ஷன், அது வந்து ஒரு தனி டாபிக் we have to discuss. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார். சோ the sense of election அதை ஹைலைட் பண்ணி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதனாலதான் சாலமோன் எப்படி வந்தார்னு சொல்றது முக்கியம் இல்ல, சாலமோன் வந்தார் என்பதா முக்கியமான ஒரு காரியமா இருக்க நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தரின் ஆலய பிரகாரங்களிலும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்ட பொக்கிஷங்களையும் வைக்கவும் சொல்லிட்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்றாரு. அதுல முதல் பாத்தீங்கன்னா, ஆவியினாலே தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம். ஆண்டவருடைய காரியம் பரிசுத்தமானது. ஆண்டவர் அதை சரியானத்தை செய்வதற்கு நான் பயபக்தியோடு இருக்கிறேன். அதுதான் அவர் கொடுத்த முக்கியமான ஒரு செய்தி என்பதை நம்ம பார்க்கலாம். கடைசியா பார்ப்பதற்கு முன்பாக நம்ம வாசிக்க கேட்ட தாவீதுனுடைய ஜெபம் ஸ்தோத்திரம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அந்த 11 வசனங்களும் மிக அருமையான வசனங்கள். தேவனுடைய மகிமையை நினைத்து பார்த்து, தேவன் செய்த மகத்தான காரியங்களை நினைத்து பார்த்து தாவீது ஆராதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல நடுவர் சொல்லும் பொழுது, நம்ம கடந்து போகிறோம், ஆனா தேவன் மாறாதவர், தேவன் நித்தியம் உள்ளவர் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். கடைசியில முடிக்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் சாக போறேன், என்னுடைய பையன் வந்துட்டான் ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்காதபடிக்கு he gives an open challenge. நம்ம எல்லாரும்
தேவனை தொடர்ந்து ஆராதிக்க வேண்டும். சாலமோன் மட்டும் கிடையாது, அவன் உண்மையா இருந்தானா ஆண்டவர் அவன் ஆசிரிப்பாரு. அதோட நின்று விடாதபடிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஸோ வர்ஷிப், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம நேரம் இல்லை. எனவே கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரம் நம்ம படிக்கும் பொழுது இந்த பேசேஜை நம்ம கண்டிப்பா படிப்போம். ரோமர் புத்தகத்தை நம்ம அடுத்த வாரம் படிக்க போகிறோம். அப்பொழுது நம்ம படிக்கும் பொழுது இந்த அருமையான ஆராதனைய, அது தொழுது கொள்ளுதல் செய்திய நம்ம வாசிக்கிறோம். பவுல் மிக அழகாக 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்குது? ரொம்ப செல்ஃபிஷா, எனக்கு நல்லா இருக்குது, என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கு, போதும் ஆண்டவரே சொல்லி இருக்கிறோமா? எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதும் புற மதஸ்தர்கள் கூட ஆண்டவர் ஆராதிப்பதற்கும் ஏற்றதுமா செய்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அதே போல எவ்வளவு தூரத்துக்கு கமிட்டடா ஆர்கனைசிங் பார்ட்ல நான் இருக்கிறேன் என்று யோசிச்சு பார்த்தா நலமா இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம், நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்கிறோமா என்பதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, 1 நாளாம் புஸ்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற அருமையான பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டினார் என்று நின்று விடாதபடிக்கு அதனுடைய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய ஊழியத்தின் அர்ப்பணிப்புக்கும் சேர்த்து பார்க்கத்தக்கதாக நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் உம்முடைய வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்க்கிறோம். குறைவுகளை ஆண்டவரே நீர் நீக்கும். இன்னும் வரும் நாட்களிலே உம்முடைய ஊழியத்தை பயத்தோடும் பயபக்தியோடும் மற்றவர்களோடு சேர்ந்திருந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை குறித்து நாங்கள் பேசும் ஆண்டவரே, ஏதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று நின்று விடாதபடிக்கு மக்கள் உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் காரியங்களை செய்ய எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் 2 நாளாக புத்தகத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.